குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் ஷேரை பற்றி பார்க்கலாம். இது ஒரு ஃபினான்ஷியல் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இது எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருமே இதில் சேவிங் அக்கௌண்ட் வச்சுருப்போம். சில பேர் கரண்ட் அக்கௌண்ட் கூட வச்சுருக்கலாம். இது நடுவில் இதோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சரியில்லைன்றதுனால இந்த ஷேர் இறங்க ஆரம்பிச்சிது. இப்போது நல்ல ஒரு பெரிய லெவலில் இருந்து இறங்கிக்கிட்டே இருக்கான். என்ன ஃபினான்ஷியல் செக்டர்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க் வந்து இப்போது 1062 இருக்குது கரண்ட் ப்ரைஸ். இவன் RSI 14 டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கான். ஆனால் ஒரு ஹோப் இருக்குது, இவன் இங்கேருந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னு சொல்கிறேன்னா, மோஸ்ட் ஆஃப் த நல்ல க்ரோத்தபிள் ஸ்டாக்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட் வரையும் போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் சைட்வேலேயே போவான். சைட்வேயில் போயிட்டு அங்கேருந்து அவன் ரீபவுண்ட் ஆவான். இவனுக்கு மிகப்பெரிய ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. 1155 1160. இவன் இங்கேருந்து ஒரு ரீபவுண்ட் ஆனானா டேம் ஷியோர் இவன் போய் அந்த கேப் ஃபில்லிங்கை நடத்திடுவான். நடத்திட்டு அதுக்கப்புறம் வேணுமா செல் ஆஃப் ஆகலாம். இந்த மீன்வைல் இந்த ஸ்டாக் இப்போ டவுனில் தான் இருக்குது. இதை யாராவது ஒரு 6 மந்த் அந்த மாதிரி ஷார்ட் டேர்முக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சா இந்த ஷேரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதோட ஃபண்டமெண்டல் நம்ம போய் பார்க்கலாம், இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஷார்ட் டேர்முக்கு ஃபண்டமெண்டல்லாம் பார்க்க வேணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம இறங்கிட்டோன்னா, இன் ஃப்யூச்சர் அந்த 6 மந்த்துக்குள்ளே அது ரீபவுண்ட் ஆகலைன்னா, நம்ம அதை அப்படியே மறுபடியும் ஹோல்ட் பண்ணுற லெவலில் வந்ததுன்னா அப்போ போய் அந்த ஃபண்டமெண்டலை பார்ப்போம். அதுக்கு முன்னாடியே நம்ம இப்போ அதை ஃபண்டமெண்டலை பற்றி அனலைஸ் பண்ணிடலாம். ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது, இல்லை நம்ம நினச்ச மாதிரி இந்த 6 மந்த்து ஷார்ட் டேர்மில் அவன் நல்ல ப்ரோக்ரஸ் கொடுக்குறான் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடலாம். இல்லை அவன் இந்த 6 மந்த்தும் அப்படியே டவுன்லேயே தான் ட்ரேட் ஆகிட்ருக்கானா, அப்போ ஃபண்டமெண்டலில் எங்கேயோ பிரச்சனை இருக்கும். அது என்ன, எப்படி, இந்த ஆடியோவில் நம்ம செக் பண்ணலாம். இதோட PE ரேஷியோ வந்து 12.61 இருக்குது. 12.61 வந்து இது ரீசனபிள் தான். இது ஓவர் வேல்யூடு ஸ்டாக்ஸ்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற இடம் வந்து ரீசனபிளாக நம்ம அக்குமுலேஷன் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான். ஏன்னா 15லேருந்து 20க்குள்ளே இருந்ததுன்னா அந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு க்ரோத்தபிள் ஸ்டாக்ஸ். இன் ஃப்யூச்சர் வந்து பெரிய லெவலில் க்ரோத் இல்லைனாலும் ஒரு பொட்டென்ஷியலாக மாட்ரேட்டாக க்ரோத் இருக்கும். ஆனால் இது 15க்கும் கீழே தான் இருக்குது, 12.61 தான் இருக்குது. ஸோ இதோட ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதோட க்ரோத்து நல்லாவே இருக்கும். ரெண்டாவது PEG ரேஷியோ, ப்ரைஸ் டு ஏர்னிங் க்ரோத், இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3.34 தான். இது 3.34ன்றது ஒரு ஹையர் வேல்யூவேஷன் தான், பட் க்ரோத்தபிள் ஸ்டாக்ஸ் இது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து 1.5 கிரேட்டர் தென் 1.52 இதெல்லாம் இருந்தாவே வந்து அது வந்து ஒரு ஓவர் வேல்யூவேஷன். அதாவது க்ரோத் வந்து ஆல்ரெடி அது கம்ப்ளீட் பண்ணிட்டான். அவனோட அந்த 2 வருஷம் 3 வருஷம் வர வேண்டிய க்ரோத்தை PEG ரேஷியோ அவன் இப்போவே சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டான். பட் இன் ஃப்யூச்சர், ஏன்னா இது பேங்க் செக்டார்ன்றதுனால நம்ம ரொம்ப லாங்லாம் வச்சுருக்க போகிறதில்ல, ஷார்ட் டைம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது க்ரோத்தபிள் இருக்கக்கூடியது, க்ரோத்தாக ஆகக்கூடியது அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் ப்ரைஸ் டு புக்கு வந்து 1.78 தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இல்லை ப்ரைஸ் டு புக்கு. ஸோ இது வந்து ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான். ROE வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அது 14.15 இருக்குது. நல்லா இருக்குது, நார்மலாக இருக்குது, சாலிடு. ROE அதை தான் இப்போ பார்த்தோம். ROA அப்படின்னு சொல்லுவாங்க, அது 1.63 தான் இருக்குது. ஒரு பேங்க்குக்கு டீசெண்டான ஒரு ROA தான் இருக்குது.
ஒரு பேங்க்கு இவ்வளோ தான் இருக்கணும். டிவிடெண்ட் ஈல்டு வந்து ஒன்றும் பிரமாதமாலாம் கொடுக்கல, லெஸ் தென் 1 தான் இருக்குது, வெரி லோ தான். அதனால் இதில் டிவிடெண்ட் அந்தளவுக்கெல்லாம் இவங்க கொடுக்கல. இன்வெஸ்டர்ஸ்க்கு இதில் டிவிடெண்ட்டால் எந்த ஒரு யூஸும் இல்லை. அடுத்த ஒரே ஒரு இது வந்து நெட் என்பிஏ டு புக் வேல்யூ வந்து 2.74 இருக்குது. இது பரவாயில்ல, அக்செப்டபுள் தான், கொஞ்சம் அக்செப்டபுள் ரேஞ்சு தான் இருக்குது இந்த நெட் என்பிஏ டு புக் வேல்யூ. இது ஷார்ட் டேர்முக்கு இதோட டீசென்ட் வேல்யூவேஷன் P/Eயோ ப்ரைஸ் டு ஏர்னிங்கோ ப்ரைஸ் டு புக்கும் கரெக்டாக இருக்குது, எக்ஸ்பென்சிவாலாம் இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, ஸ்ட்ராங்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. எப்படின்னா ROE வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் ஒரே ஒரு இது என்னென்னா, நெட் என்பிஏ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஆனால் மேனேஜபிள் பண்ணக்கூடிய லெவலில் தான் இருக்குது. இப்போது இது ரீசெண்டாக மார்க்கெட் இறங்குனதுனால ஒரு 0.56% வந்து இதோட க்ரோத்து குறைஞ்சிருக்கு. இப்போ இருக்கிற இந்த இடம் வந்து இது வந்து ஒரு பை ஆன் டிப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஏரியாவில் இருக்குது ஷார்ட் டேர்முக்கு. இந்த ஆக்சிஸ் பேங்க்கை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்தாவது வெயிட் பண்ணணும். நல்ல க்ரோத் கண்டிப்பாக இந்த ஆக்சிஸ் பேங்க்கில் ரீபவுண்ட் ஆகக்கூடிய இடத்துல இருக்குது. பேங்க்கில் பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த மேக்ரோ ஃபேக்டர்ஸ், அந்த நிதி, இந்த RBI நடுவில் ஒன்று போட்டாங்கல்ல, இந்த கோல்டு சம்மந்தமாக, இந்த மணி சம்மந்தமாக, இந்த பிரச்சனை தான் ஒவ்வொரு பேங்க்லேயும் இருக்கும். எப்போ மார்க்கெட் புல்லிஷ் ஆகுதோ அப்போ இவெல்லாம் பட்டையை கிளப்பிட்டு மேலே போயிடுவான். இது தாங்க இந்த ஆக்சிஸ் பேங்க்லேயே இருக்க ஃபண்டமெண்டல். இது ஷார்ட் டேர்முக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நான் லாங் டேர்ம் பற்றி அதில் சொல்லலை. இப்போ இருக்கிற இந்த ப்ரைஸ்லேருந்து ஒரு 150 பாயிண்டெல்லாம் அழகாக மேலே போகக்கூடிய பொட்டென்ஷியல் இருக்குது. இவன் இங்கேருந்து இன்னும் மிஞ்சி போனால் ஒரு கொஞ்சம் இறங்குவானே கண்டி. ஏன்னா இறங்குறது ஏன்னா இப்போ மார்க்கெட் சரியில்லை. மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஏரியாவில் இருக்கிறதுனால எல்லா ஸ்டாக்ஸுமே இறங்குது. நிஃப்டி 50ல் இருக்கிறவனும் இறங்குறான், ஸ்மால் கேப்பும் இறங்குது, மிட் கேப் நிஃப்டியும் இறங்குது, பேங்க் நிஃப்டியும் இறங்குது, எல்லா செக்டரும் இறங்குது, எல்லா ஸ்டாக்ஸும் இறங்குது. அந்த கரெக்ஷன்லேருந்து ஆக்சிஸ் பேங்க் எல்லாம் இறங்குது. மார்க்கெட் எப்போ புல்லிஷ் நிலைமைக்கு திரும்புதோ இவங்கெல்லாம் கண் இமைக்கிற நேரத்தில் ஒரே வாரத்துலேயே நான் சொன்ன அந்த ரேஞ்செல்லாம் போய் டச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் இந்த ஸ்டாக்கை உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிங்க. இது கீழே வர கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணிங்க. கண்டிப்பாக அந்த கேப் ஃபில்லிங் ஒரு நாள் நடக்கும். அது இந்த மந்த்லேயே நடக்கலாம். மார்க்கெட் புல்லிஷ் திரும்பிடுச்சுன்னா 3 நாள் 4 நாள்லேயே இந்த கேப் ஃபில்லிங்கை இந்த ஆக்சிஸ் பேங்க்கெல்லாம் பண்ணுருவோம். இதுதான் நேயர்களே இந்த ஆக்சிஸ் பேங்க்கான ஒரு டெக்னிக்கல் அனலைஸ் அண்டு ஃபண்டமெண்டல். இதை நீங்கள் இந்த ஷேரை புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் உங்கள் ஃபினான்ஸ் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா செபியில் அங்கீகாரம் பெற்ற செபி ரிஜிஸ்டர் பர்சனை தொடர்பு கொள்ளுங்கள். நான் வந்து இதில் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆக்சிஸ் பேங்க் வந்து டெக்னிக்கலாக இப்போது ஒரு ரீபவுண்ட் ஆகக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது ஷார்ட் டேர்முக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்கள் எல்லார்கிட்டையும் அதை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தான் அதை தீர்மானித்து ஓன் டிசிஷன் எடுக்கணும். சரியா நேயர்களே? ஓகே, இந்த ஆடியோவை இதோடு நிறுத்திக்கலாம். நம்ம வேறு ஒரு ஈக்விட்டி ஷேரை, நல்ல ஷேரை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.